அப்போ அவர் சொன்னார், அம்மா ஊருக்கு போயிட்டு நான் வாரேன், எப்படியாலும் இந்த காரியத்தை நடத்தி முடித்து விடுவேன். அப்படி முடியாமல் வந்தா நானும் நீயும் 4 குழந்தைகளும் தற்கொலை பண்ணிடும். அண்ணா கிட்ட ஐயோ குழந்தைகளை எப்படி கொள்றதா, அப்படியான்னு கேட்டது. ஒரு வார்த்தை கேட்டார், மானம் இழந்து வாழ விரும்புகிறியான்னு கேட்டார். சரி உங்க இஷ்டம் எதுவோ அதுபடி செய்வோம். செல்வம் கொழித்து கொண்டிருந்த குடும்ப தொழில் படுத்து மிக பெரிய நஷ்டத்தில் விழுந்தபோது நாயர் குடும்பம் பெரும் கடன் தொல்லையிலும் பள்ளத்தில் மூழ்கியது. திரு நாயர் பம்பாய்க்கு ஜூலை 1975 போனார். தனது பண கஷ்டத்திற்கு தீர்வு காண்பதற்காக. அதுவே அவர் குடும்பம் அவரை கடைசியாக உயிருடன் பார்த்தது. நிறைய ப்ராப்ளம் இருக்கிறது, கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பார்த்துருக்கார் போல் இருக்கு. அதுக்கடையில் அவருக்கு இந்த ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாகி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு. 1975 ஆகஸ்ட் 3 எனக்கு ஒரு டெலிகிராம் வருது, மிஸ்டர் நாயர் இஸ் நோ மோர். எனக்கு அது அப்படியே ஸ்டண்ட். தனக்கு தெரிந்த ஒரே ஆதரவும் போனவுடன் நிர்மலா செய்வதறியாது தனிமைப்படுத்தப்பட்டாள். கணவன் இல்லாத ஒரு வாழ்வை பற்றி அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. உலக அனுபவம் எனக்கு இல்லை. பின்ன 4 பிள்ளைகளையும் எப்படி வளர்ப்பது, அது ஒரு முக்கியம். ஆனால் இப்படி ஒரு நல்ல ஒரு புருஷனை இழந்துட்டு வாழ்றது எப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு மனசுல கேள்வி இருந்தது. I couldn't live without him. நிர்மலாவும் அவள் குழந்தைகளும் தங்கள் உறவினர்கள் உதவியை எதிர்பார்த்தனர். ஆனால் தன் வாழ்க்கை பாதையிலே தனித்துத்தான் பயணிக்க வேண்டும் என சீக்கிரமே அவளுக்கு புரிந்துவிட்டது. நிர்மலாவும் அவள் பிள்ளைகளும் பசி கொடுமையை மௌனமாக தாங்கிக் கொண்டனர். ஆயின் சீக்கிரமே நிர்மலா பொறுமையின் எல்லையை தாண்டி விட்டாள். தீர்மானம் பண்ணிட்டேன், இனி தற்கொலை பண்ணுவதே மேல். அப்போ நான் செத்து போனா குழந்தைகள் தனியாக விட்டுட்டு போனா குழந்தைகள் அநாதைகள் ஆகிடும், கெட்டு போவாங்க. இப்போ பிள்ளைகளை விட்டுட்டு போதில் பிரயோஜனம் இல்லை, பிள்ளைகளையும் கொன்று நானும் சாவ வேண்டும். நிர்மலா இத்தகைய பயங்கர சிந்தனைகளால் வேதனைப்பட்டு கொண்டிருந்த போது இனிய கீதம் காற்றிலே மிதந்து வந்தது. அது அவளது பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு கிறிஸ்தவ பெண்மணி இயேசுவை துதித்து பாடிய பாடல். அந்த இனிய பாடல்கள் நிர்மலாவின் மனதில் அமைதியை பாய்ச்சின. நான் உங்ககிட்ட சொன்னேன், அம்மா இந்த பாடல் எனக்கு ரொம்ப ஆறுதல் தருது, ரொம்ப நிம்மதி தருது. நான் இதுக்கு முன்னே இவ்வளவோ பாடல் பாடுவேன், இவ்வளவோ பக்தி கானங்கள் பாடுவேன், இவ்வளவோ பாடிவிட்டோம், எனக்கு இந்த நிம்மதி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த பாடலை பாடும்போது இவ்வளவு பெரிய ஒரு சமாதானம் கிடைக்குது. எனக்கு இந்த சமாதானம் எனக்கு வேண்டும். நிர்மலாவின் அடுத்த வீட்டுக்காரர் அவர் வணங்கும் கடவுளை பற்றி கூறினார். அதற்கு பிறகு அந்த நாட்களில் நிர்மலாவுக்கு அவருடைய அடுத்த வீட்டுக்காரர் பாடல்களில் தொடர்ந்து அமைதி கிடைத்தது. அவருடைய இதயம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அமைதியையும் பாதுகாப்பையும் பெற்றது. என் மனசுல எப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வம் உண்டா, என்னை நேசிக்கிறவரும் இப்படி எனக்காக எல்லாம் செய்கிற ஒரு தெய்வம், இந்த இயேசு போல வேற தெய்வம் இல்லை என்று என்னோட நான் உண்மையாக உணர்ந்தேன். உணர்ந்துட்டு அவர்கிட்ட கேட்டேன், என்ன கொடுக்கணும்? நிர்மலா இயேசுவுக்கு தன்னிடமிருந்த ஒன்றை கொடுத்தார், அவள் இதயத்தை. இல்லம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் உங்களுடைய பிள்ளையாக வாழ்கிறேன், என் பிள்ளைகளை உங்களுடைய வழியில கொண்டு வரணும். ஒன்று மட்டும் நான் தீர்மானித்தேன், மரித்தால் இயேசுவுக்காக வாழ்வதென்று நிர்மலாவின் வலிமையான தீர்மானம் தற்கொலை பற்றி சிந்தனை அவள் உள்ளத்தில் இருந்து அழித்து விட்டது. பரமண்டலத்தில் உள்ள பரமபிதாவின் மீது நம்பிக்கை அவள் வைத்த மாத்திரத்திலேயே அவளும் அவள் பிள்ளைகளும் வாழ்வில் மாற்றங்களை சந்தித்தனர். ஒரு குழந்தை மாதிரி, ஆண்டவரே எனக்கு பிள்ளைகளுக்கு இது வேணும், பிள்ளைகளுக்கு அது வேணும், அவள்கிட்ட கேட்க 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 அற்புதங்களை கத்து செய்ய ஆரம்பிச்சேன். ஆகாரம் இல்லாம வந்தா பசியோடு இருந்த, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன், நீ எல்லாம் கொடுக்கணும். இப்படி கத்திரத்துல சார ஆரம்பித்துட்டேன். அன்பு, பாதுகாப்பு, ஏன் வாழ்க்கையே இயேசுவிடமிருந்து கிடைக்க பெற்ற நிர்மலா அவருக்கு ஏதாவது திருப்பி தர வேண்டும் என்று விரும்பினாள். எனக்கு ஒரு வாஞ்சி என்ன, இப்படிப்பட்ட ஒரு மரணத்திலிருந்து, நரகத்திலிருந்து இலவசமாக என்னை ரட்சித்த நான் எதை செய்ய முடியும்? வேலை செய்யலாம், சம்பாதிச்சிருக்கலாம், வேலை கூட முதல்ல எல்லாம் தேடினது உண்டு, பின் அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஜீவனை தந்த, எனக்காக இத்தனை பாடுபட்ட ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? நிர்மலா தெய்வீக கூட்டங்களில் உள்ள குழுக்களுடன் சேர்ந்து இயேசுவுக்கு தொண்டாற்ற ஆரம்பித்தாள். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக
விதவைகள், ஆதரவற்றோர் மற்றும் நோயுள்ளோர்களுக்காகவே அவள் தன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் அர்ப்பணித்தாள். அவள் வேண்டியது போலவே அவள் பிள்ளைகளும் வளர்ந்து இறைவன் இயேசுவுக்கே தொண்டாற்றினர். அவருடைய அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்லி அவருடைய அநாதி சிநேகம் என்னை எப்போ தாயின் வயிற்றிலே கண்டிருக்கிறது. அப்போ நான் படுற பாடும் வேதனையும் துக்கமும் கண்ணீரும் அவர் ஒரு கண்டு அவர் இறங்கி எனக்கு விடுதலை கொடுத்து அந்த சிநேகத்தை நான் அன்பை ருசித்திருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் இன்றைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்று நான் அதை தைரியமாய் சொல்ல முடியும். அவர் ஒருவரை நம்பித்தான் எந்த மனுஷனும் வாழ முடியும் அல்ல. வேற எதுலையுமே நம்பிக்கையே இல்லவே இல்லை. அந்த தெய்வ சிநேகத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன்.